ஹைடா மூன்லைட்ஸ் நான் உங்கள் பண்ணி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிகுக்கு ஃபிஃப்த் தாண்டா உன் காதலி ஆகணும்னு என் காதல் கனவாகினி. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப சாரிடா, ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். எனக்கு ஒரு 1 வீக்காக உடம்பு வேறு சரியில்லை. ஸோ இந்த 1 வீக்கில் நம்ம வந்து எப்படியாவது ரெக்கார்ட் பண்ணிடலாம், ஏன்னா தீபாவளி லீவ்லாம் இருக்குது, பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ப்ராக்டிக்கல் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. சரி தீபாவளி லீவ் எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த தீபாவளி லீவுக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் சரியான மழை. அந்த மழையில் மாட்டி செம்மையாக ஃபீவர் ஆகிடுச்சு. என்னோடய வாய்ஸே டோட்டலாக போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். சுத்தமாக பேச முடியல. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் நான் வரல. சாரிடா, தப்பாக எடுத்துக்காதீங்க முல்லை. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெகுலராக வரும்னு சொல்ல முடியாது. என் வாய்ஸ் பிக்கப் ஆகிற அந்த ஸ்டேஜ் வரும்போது நான் கண்டிப்பாக வரேன், ஓகேவாடா? ஸோ இதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் மந்தில் இது எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆகுது, செமஸ்டர் எக்ஸாம். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவாடா? இருக்க குரல் ரொம்ப மாறிட்டே தான் போகுது எனக்கு. ஸோ ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதுவே 1 மினிட்டுக்கு மேலே பேசிட்டேன் போல். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் எதில் கட் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா, ஜிமினும் ஜங்குக்கும் அப்படி பேசிட்டு, ஸோ ஜங்குக் நீ போ கீழே போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ ஜிமினும் வந்து சரி ஓகே ஜங்குக் அப்படின்ட்டு கீழே வந்திருப்பான். ஸோ இதில் தான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் தான் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஜங்குக் கிளாஸ் வரான். அவன் வந்து அப்படியே உட்காந்துட்டு பரவாயில்ல, நான்லாம் ஒரு ஆளை லவ் பண்ணுறேன், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவனே ஒரு மாதிரி சிரிச்சிட்டுலாம் உட்காந்துட்ருக்கான். ஜிம்மினை பற்றி திங்க் பண்ணிகிட்டே அப்படியே இந்த பக்கம் ஜிம்மினை காமிச்சா. ஸோ ஜிம்மினும் அதே மாதிரி தான் பல்ல காட்டிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஏதோ அந்த லோகத்திலே அவன் மட்டும் தான் தனியாக உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கான். அப்போது டேய் ஜிமினா ஜிமினா அப்படின்னு கூப்பிட்றான். அப்போது ஜிம்மன் சொல்லு டயங்கா, என்ன டேட்டே? இல்லை, என்ன என் மூச்சு ஒரு மாதிரி தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது, சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்னாச்சு? யார் கூப்பிட்டா? அந்த அண்ணா கூப்பிட்டாங்கன்னு சொன்னியே, என்னாச்சு? அவன் இவ்வளோ நேரம் கழித்து வர அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது ஜிமினும் அது சொல்லலாமா வேணாமா, சொல்லலாம், நேரம் வரும்போது சொல்லலாம் அப்படின்ட்டு அவன் மைண்ட்லேயே திங்க் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை டயாங்கா, ஒன்றும் இல்லை, ஓகே டேட்டே நம்ம கிளாஸை பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஸோ டேயாங்கும் ஜிம்னு அப்படியே கிளாஸை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போது அவன் உள்ளே வரும்போது மேம் சார் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அது ஒரு ஃப்ரீ ஹவராக தான் இருந்திருக்கும். அதனால அவன் அப்படியே உள்ளே வந்துட்டுருப்பான். ஸோ அதனால் அப்படியே நெக்ஸ்ட் ஹவர் வருது. ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆகுது, போயிட்டே இருக்கு அவனுக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் என்ன பண்ணிகிட்ருப்பான், என் புஜுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். அப்போது காய், டேய் மாமே, என்னடா என்ன போன வேலை சுமூகமாக முடிஞ்சிச்சா, என்ன சொன்னா, எஸ்ஸா நோவா? அப்போது ஃபெலிக்ஸு, காய் கண்டிப்பாக அவன் நோ சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, என்ன தலை எஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் எஸ் தான் அப்படின்ட்டு இவன் சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னு தெரிலடா என் புஜுக்கு, போய் பார்க்கணும் போல இருக்கேன் என் புஜுக்க, அச்சோ புஜுக்குடா அவன் புஜுக்கு அவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கான் சங்குக்கு. இதெல்லாம் பார்க்குற காய்க்கு தான் டேய் புஜுக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்போது அவங்களோட சார் ப்ரொஃபஸர் உள்ள வராரு. இங்கே பாருங்கள் பசங்களா, நம்ம வந்து இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இந்த ஸ்கூலை விட்டு வெக்கேட் ஆக போகிறோம். தென் இந்த அதாவது இந்த ஊர்லேருந்தும் இந்த கேம்ப் இதெல்லாம் முடிச்சு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கெலாம் அப்படிமா சிறன் நர்வஸு, சார் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அப்போது ஜங்குக்கை பார்த்து என்ன ஜங்குக் என்னாச்சு, என்ன நத்திங் சார், நிஜமாவே போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்க, எஸ் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் கேட்குற ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் ஐ கோ டு ரெஸ்ட் ரூம், இல்லை புரியல, எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே போ, ஏன் என்னாச்சு, எதுக்கு இப்படி பேனிக்காக பேசிகிட்டு இருக்க, நத்திங் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ என்ன ஆகுதுன்னா அப்படி ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி போயிட்டு அப்படி ஜிமினை பார்க்குறான். ஜிமினை பார்த்து ஜிமன் ஜிமன் அப்படின்றான்.
அந்த சைடு ஜிமின் கிளாஸ் நல்லா கவனிச்சிட்ருக்கான். ஸோ அவனுக்கு அது கிளாஸ் அவர் வேறு செம்மையாக கவனிச்சிட்ருக்கான் ஜிமின். அப்போது ஜிமின் அப்படின்றான். அப்போது இதை வந்து டயாங் நோட் பண்ணிவிட்டு அவனா குரு குரு குருன்ட்டு பார்க்குறான் ஜங்குக்கியை. யாரை கூப்பிட்றான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவன் பக்கத்தில் கூப்பிடு கூப்பிடு அப்படின்றான். அப்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு செம்மன் செமேன் சொல்லிட்டேன் என்னாச்சு அங்கே பாரு அந்த அந்த அதான் அந்த நம்மக்கிட்ட ஒருத்தர் ஃபன் பண்ணுவார் அடிக்கடி. நம்மக்கிட்ட ஒருத்தர் ஃபன் பண்ணுவாரா? அதான் அன்றைக்கி கூட என்கிட்ட கேட்டார். அவர் பேர் அவர் கூட ஜாங்குக்குன்னு நம்மளை சொன்னார். ஜங்குக்கா அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். ஜங்கி பா என்னாச்சுப்பா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அப்போது ஜங்குக்கு வெளியே வா. அப்போது ஜெமின் ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறான். வெளியே வான்னு அவ்வளோதான், வெளியே வான்னா வரணும் அவ்வளோதான், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே சார் ஷால் ஐ கோ டு ரெஸ்ட் ரூம் அப்படின்றான். ஓகே ஜெமன், முன்னாடி பீரியடு லேட்டாக போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. என்ன? இல்லை 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 சார் நத்திங், கொஞ்சம் வயிறு சரியில்லை சார் அப்படின்னு சொல்ல அப்படியே கிளாஸில் எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து ஜெமீனுக்கு பார்க்க சார் நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். அப்போ டயாங்கு இந்த பையன் மானத்தை வாங்குறானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த சார் என்ன பசங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டு கிளாஸ் கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ பேக்ரவுண்டில் பட்டாசு அடிக்கிற சவுண்டு இருந்தால் கண்டுக்காதீங்கடா, ஓகேவா? ஸோ அப்படி இவனும் வரான். வந்து குக்கிப்பா குக்கிப்பா என்னாச்சு குக்கிப்பா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். வா ஃபஸ்ட் இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு டேஸ்க் கூப்பிட்டு போயிடுறான். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டோரை அவன் சைடாக லாக் பண்ணிக்கிறான். குக்கிப்பா என்னாச்சு என்னாச்சு குக்கிப்பா சொல்லு சொல்லு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க எங்கே வா அப்படின்ட்டு டைட்டாக ஒரு ஹக் பண்ணிக்கிறான். புஜுக்கு இன்னும் 2 or 3 days தான் தெரிஞ்சு இங்கே இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் இங்கேருந்து போயிடுவேன்டா. போயிடுவேன். அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அவன் கான்டாக்ட்ஸ் கொடு, ஃபோன் நம்பர் கொடு. என்கிட்ட தான் ஃபோன் வச்சுருக்கேன், ஆனால் அது லேண்ட்லைன் ஃபோன் மாதிரி தான் இருக்கும், பரவாயில்லையா? லேண்ட்லைன் ஃபோனா? சரி, இங்கே பார், நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். இது உனக்கும் எனக்கும் மட்டும் பர்சனலாக வச்சுக்கோ, ஓகேவா? இம்பார்ட்டண்டான ஃபோன்ஸை தவிர வேறு எதுவும் அதில் வச்சுக்கூடாது, ஓகேவா? தென் நீ நானும் நைட்டு ஃபுல்லாக வீடியோ கால் பேசணும், ஓகேவா? ஓகே குக்கிப்பா. நிஜமாக போறியா குக்கிப்பா? ஆமாண்டி புஜுக்கு போகிறேன். இன்றைக்கி தான் ப்ரப்போஸ் பண்ணணும், அதுக்குள்ளே போறியா? நான் பண்ணுறது நேரம். சரி இங்கே வா. நீங்கள் வா. நீங்கள் வான்னு அப்படின்ட்டு அப்படியே இது கிஸ் பண்ணுறான் ஜிமினை. கிப்பா நீ ரொம்ப மோசம். ஆமாம், ஓகேப்பா ரொம்ப மோசம் தான். பட் என் முஜுக்கோட லிப்ஸ் வந்து ஸோ ஸ்வீட். சரி ஓகே, எங்கள் ரொம்ப நேரம் இருந்தால் யாராவது பார்த்து ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, அப்புறம் உன்னை தேட போகிறாங்க, வாப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ கரெக்டாக அந்த ப்ரொஃபஸர் வெளியே போகிறாரு. அந்த நேரம் பார்த்தா ஜிமின் உள்ளே போகிறானே. அப்போது சார் என்ன ஜிமன் இவ்வளோ நேரம் கழித்து வர? அது சார் அதான் சொன்னல சார் வயிறு. ஓ போய்க்கார், டைம் கிட்ட நோட்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படி சார் இந்த பக்கம் போகிறாரு. அப்படியே அவன் டெரஸ்லேருந்து மேலேருந்து கீழே வரான் சங்குக்கு. இதை பார்த்துட்டு டேய் தம்பி நீ என்னடா பண்ணுறீங்க? அது சார் அது ஒரு வேலையாக வந்தேன் சார்
அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஊற்றிட்டு இருக்கான். டேய் இந்த மாதிரி வெள்ளம் ஸ்கூலில் பார்க்கக்கூடாது புரியுதா? சாரி சார், டெரஸில் தானே சார் பார்த்தேன், இருந்தாலும் உன்னை பார்த்து 4 பசங்க கெட்டு போயிடுவானுங்கடா. ஓய் சார், ஓய் ஓய் அப்படின்ட்டு நான் போடலாமா? போகலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவனும் கிளம்புறான். அப்படியே போயிட்டு காய்கிட்ட டேய் காய் ஒரு மாதிரி மச்சேக்கே ஆகலை மச்சான். என்ன மச்சான், என்ன கதை? அப்புறம் எங்கே போனீங்க அவசரமா? இயற்கை அழிப்பு வந்துச்சுன்னு போனீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போது ஜங்குக்கும் அதான் அது சரி இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது, ஷாப்பிங் போக வேண்டியது இருக்குது. ஆமாம், நீ நான் ஜிம்மின்னு 3 பேர் தான் போவோம்னு நினைக்கிறேன். அப்போது ஃபெலிக்ஸு அப்போ நான் தலை அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் நீயும் மெக்கும் சேர்ந்துட்டு இந்த டயாங்கன்னு ஒருத்தர் இருக்கான்ல அவனை கவனிங்க ஓகேவா? அவன் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கான். இவனை ஒரு நிமிஷம் கூட விட்டு தொலையவே மாட்டேங்கிறான்டா. ஸோ அவனை கொஞ்சம் பாருங்க ஓகேவா? வாட்ச் கரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, டேய் காய் நம்ம 2 பேர் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நிலமை எப்படின்னு பார்த்துக்கோ ஓகேவா? நிலமை எப்படின்னு பார்த்துக்கோ ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது சரி மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜிம்மினை காமிச்சா ஜிம்மன் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கான். டேய் என்னடா ஆச்சு, என்னாச்சு ஜிம்மன், என்னாச்சு மூச்சு அப்படின்ற மாதிரி நம்ம டயம் கேட்குறான். அதுக்கு ஜிம்மன் ஒன்றும் இல்லை டே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போகிற பெல்லும் அடிச்சிரும், ரொம்ப சீக்கிரமாக டைம் போயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு டயாங்கும் என்னடா பேசுகிற, சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆமாம் டைம் ரொம்ப சீக்கிரமாக தான் போகுது, பட்டு எனக்கு ஒன்றும் விளங்கலை, சரி வா அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு கிளாஸில் கவனிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் ஹவரும் முடியுது. ஸோ வீட்டு பெல்லும் அங்கே அடிக்குது. இவங்க வந்து ஜாலியாக அப்படியே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஆனால் டயாங் தான் என்னவோ ஜாலியாக இருக்கான். ஆனால் ஜிம்மன் ஜாலியாலாம் இல்லை. ஜிம்மனுக்கு வந்து ஜங்குக்கு இங்கேருந்து போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்கான். ஆனால் அது வந்து டயாங் கிட்ட காட்டிக்க மாட்டேங்கிறான். அப்படியே அவன் வெளியே வரான். அப்போது அந்த இடத்துல கரெக்டாக நம்ம மெக்கும் ஃபெலிக்ஸும் நிற்கிறாங்க. ஏய் டயாங், சொல்லுங்கண்ணா. இங்கே வா. ஏ டயாங்கே இங்கே வா. இவரையே அவர் மட்டும் ஒரு மாதிரி கூப்பிட்றாரு. இதோ வந்துட்டேண்ணா அப்படின்ட்டு அவனும் வரான். வந்து சொல்லுங்கண்ணா. ஜிம்மன் உனக்காக அங்கே ஒருத்தவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, போய் பாருப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூண்ணா மெக்கண்ணா அப்படின்ட்டு ஓடிடுறான். அப்போது டயாங்க டேய் விட்டுட்டு போகிறானே, இந்த 2 பைத்தியத்துக்கிட்ட வேற விட்டு போகிறானே, இதுக்கு 2 என்ன சொல்ல போதோ அப்படின்ற மாதிரி. சொல்லுங்கண்ணா. என்ன நினச்சேன், என்னை பற்றி பைத்தியம் தானே நினச்சேன். எப்படி மனசில் கதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. எதை? ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம வந்து இப்போ நம்ம 2 பேர் போகலாம். இல்லை புரியல, நம்ம 3 பேர் போகலாம். முதல்ல சொன்னது புரியலன்ற இவனை மறுபடியும் சொல்கிறாரு, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் சேர்த்துக்கிட்டு. இல்லை நான் புரியல, அதாவது நம்ம 3 பேரும் இப்போ வந்து நடந்து வீட்டுக்கு போகிறோம். இல்லை நீங்கள் கேம்ப்பு டென்ட்டு நான் வந்து இப்போ உன்னை வந்து என்னடா இவன் டென்ஷன் படுத்துறானே அப்படின்ற மாதிரி மெக்கு பார்க்குறான். அப்போது ஃபெலிக்ஸு என்ன வந்து போயின்ட்டு இங்கே பார், இப்போ நான் அவனை கூட்டின்னு வந்து வீட்டில் விட போகிறேன், இஷ்டமா கஷ்டமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு இவன் இஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பல்ல காட்டிகிட்டே சொல்கிறான். ஒரு மாதிரி என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. அப்போது மெக்கு நீ தாண்டா இதுக்கெல்லாம் சரிப்பட்ட ஆள், நீயும் காய் தாண்டா இவனுங்களுக்கெல்லாம் சரிப்பட்ட ஆளுன்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க மெக்கு. ஸோ காய்கிட்ட கரெக்டாக ஜிம்னு ஓடி வந்து நிற்கிறான். காயண்ணா குக்கி பாய்ங்க. எத குக்கி அப்பாவா? அவன் இன்னைக்கு உனக்கு அப்பாவானா? அது இல்லை குக்கிப்பா நிக்னேம். அட கருமமே அப்படின்ற மாதிரி இந்த பாரு உன் குக்கிப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல,
அப்போ தான் கரெக்டாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். அவ்வளோ ஹாட் அண்ட் அவ்வளோ மாஸாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து நிற்கிறான் அந்த இடத்துல. அப்படியே மொத்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அவனை தான் பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப சாரிடா, என் வாய்ஸ் இருக்க ரொம்ப மோசமாக உள்ளே போயிட்டே இருக்குது. அதை வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. நானும் எவ்வளோ பேசணும், குரலை சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் அது சுத்தமாக செட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த டைம் மட்டும் கண்டிப்பாக என் த்ரோட்டை சரி பண்ணிகிட்டே நான் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இல்லைனா இல்லைக்கா நீங்கள் பரவாயில்ல போடுங்க, எங்களுக்கு வந்து இதை முடித்தா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னால் ஓகே, நான் எப்படியாவது இந்த வாய்ஸை வச்சு எப்படியாவது கவர் பண்ணி மேனேஜ் பண்ணி முடிச்சிடுறேன்டா, ஓகேவா? என்ன ஆகுதுன்னா அப்படியே ஜிம்மின் வந்து சங்கிட்ட போயிட்டு குக்கிப்பா குக்கிப்பா அப்படின்றான். சொல்லு சொல்ல பூஜுக்கு. என்ன அங்கே வந்து மெக்கண்ணாவும் ஃபெலக்ஸ் அண்ணாவும் டேட்டை பேசிகிட்டு இருக்காங்க. என்ன? நான் தான் சொன்னல உனக்கு ஃபோன் வாங்கி தர போகிறேன்ட்டு, வா போகலாம். ஃபோன் வாங்க போகிறோமா அப்படின்ட்டு திரும்பி காயண்ணா நீங்களும் வரீங்களா? இப்போ நான் வரணுன்றியா வேணான்றியா? இல்லை வாங்க. இல்லை மச்சான் நீ போ, நான் வரேன் அப்படின்ற மாதிரி காய் சொல்கிறான். அப்போது ஜிமின் இல்லை இல்லை அண்ணா நீங்கள் வாங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை இப்போ தான் ஒரு மாதிரி முஞ்சால் அடிச்ச மாதிரி இவர்னாத்துக்கு கூட வராருன்ற மாதிரியே ஒரு லுக்கு விட்டியே. இல்லைண்ணா சரி நீங்களும் வரீங்களா அப்படின்ட்டு கேட்கறதுக்கு தான் நான் வந்து திரும்பி பார்த்தனே. பிகாஸ் இவரை நம்பிலாம் தனியாக போக முடியாது அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்போது ஜங்கு இல்லை போல என்னது, அதாவது என்னோடய ஃப்ராடு குக்கிப்பாவை நம்பி தனியாக போக முடியாது. அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு உத்தரவாதம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படியா சொல்ல ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி செட்யூசிங்காக பார்க்குறான். அச்சோ குக்கிப்பாப்பெல்லாம் பார்க்காதீங்கன்னு ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டும் பண்ணிகிட்ருக்க பார்க்க சொல்ல காய்க்கு தான். டேய் ஒரு முளை கயிறு கொடுங்கடா, மாட்டின்னு தொங்கிடுறீங்க, இந்த கருமத்தெல்லாம் பார்க்கலன்ட்டு என் தலை எழுதி வச்சிருக்க பாரு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் காமெடி வேறு பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே வந்து இவங்க ஃபோன் ஷாப்புக்கும் போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே நம்ம டயாங்கும் ஃபெல்லெக்ஸும் மெக்கும் அப்படி நடந்து பேசிக்கிட்டே அப்படியே டயாங்க டீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. டயாங்கா அதாவது அதாவது எனக்கு எங்கேயோ வச்சுருக்காங்க மச்சம், அதுதான் இப்படி ஒரு சைத்தான்கிட்டலாம் மாட்டிக்கின்னு சொல்லவும் முடில மெல்லவும் முடில அப்படின்ட்டு பல்ல காட்டிகிட்டே திட்டிகிட்டே வரான். அப்போ இதெல்லாம் கேட்குற மெக்குக்கு தான் இல்லை புரியல எது அப்படின்ற மாதிரி பார்க்க. அப்போ ஃபெலிக்ஸு என்னடா சொல்கிற லூசு பையலே அப்படின்ற மாதிரி சொல்ல, மெக்கு அடம் மரமண்டை அவன் சொல்கிறதே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, எது அப்படின்ட்டு அப்படியே டயாங்க துரத்த டயாங்க போய் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறான். அதில் என் வீடு வந்துடுச்சு பை பாய் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுறான். அப்போது இதெல்லாம் பார்க்குற மெக்கு ஃபெலிக்ஸு சிரிச்சுக்கிட்டே டேய் சரியான ஃபன்னு பசங்கடா இவனுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் அப்படியே கரெக்டாக அவங்க டேட்டுக்கு போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மினும் சங்குக்கு அப்புறம் லாஸ்ட்டாக காய்டா உட்காந்துருக்கான். ஸோ இதுங்க ரெண்டும் முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு வேற போயிட்டுருக்கா. இதை பார்க்குற காய்க்கு ஒரு நாளும் என்ன இப்படி கட்டி பிடிச்சின்னு வந்தது இல்லையே இந்த நாய், நான் தான் வண்டி ஓட்டுறேன் இல்லை நான் தான் பின்னாடி உட்காடுறேன், என்ன கட்டி பிடிக்க விட்டது இல்லையே ஒரு ஃப்ரெண்டு. அதான்டா அப்போவே சொன்னான் லவ் பண்ணுற பசங்க கூட சேரக்கூடாதுன்ட்டு, கேட்டேனா அப்படின்ற மாதிரி காய் புலம்பிகிட்ருக்கான். ஸோ இதெல்லாம் கேட்குற ஜிமன் என்னாச்சுண்ணா காயண்ணா என்னாச்சு? அதான் என்ஜாய் கரோ அதான் என்ஜாய் பண்ணுறீங்களா, பண்ணுங்க நான் என்னத்துக்கு குறுக்கால. அப்புறம் என்ன ஜிமன் நெக்ஸ்ட் என்ன? அதான் எனக்கு வந்து டாக்டர் ஆகணுன்னு தான் ஆசை. ஸோ நெக்ஸ்ட் நான் என் குக்கி படிக்கிற காலேஜில் தான் படிப்பேன். ஆஹா அலங்குன மாதிரி தான் காலேஜ் அப்படின்ற மாதிரி இவன் பார்க்க. அப்போது ஜங்குக்கும் அப்படியே ஒரு கீர் போடுறான். சடன் பிரேக் போட்டு கீர் போட்டு சடன் பிரேக் போட அவ்வளோதான் காய் பறத்து கட்டிக்கிட்டு போய் முன்னாடி போய் விழுந்துடுறான். அவன் விழுகவும் அங்கே ஒரு பொண்ணு தான் ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு வந்துருப்பா. அந்த பொண்ணோட மேலேயே போய் உட்காந்துடுறான். அந்த பொண்ணா அட இவனே இறங்குடா கரும பிடிச்சவனே, எங்கேருந்து வந்து பாஞ்சு உட்காடுறான் பாரு, அவ்வளோ வெறியாடா உனக்கு அப்படின்ட்டு திட்டிகிட்டு இருக்கா வேற கண்ட மேனிக்கு. அப்போ இவனும் ஏங்க நான் அது வந்துங்க ஏங்க
என்னங்க பேசுறீங்க அப்படின்ட்டு இவன் வேற ஐயோ என்ன மானம் போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து ஜிம்மின்னு ஒரு பக்கம் அச்சோ குக்கிப்பா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஐயோ காயண்ணா வாங்க வாங்க, சாரி சிஸ்டர் சாரி சிஸ்டர், அது தெரியாமல் சடன் பிரேக் போட்டதால அப்படி பறந்து வந்து வீண்டாரு அப்படின்ட்டு அவன் வேற சிரிப்பா அடக்க முடியாமல் சிரிச்சுக்கிட்டே வேற சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த பொண்ணு வேற நீ பறந்து வந்து வீரத்துக்கு என்னோட வண்டி தான் கிடைச்சிதா, 1,50,000 வண்டிடா, அது வந்து கரெக்டாக என் மடி மேலே உட்கார்ற, எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு வேற வாங்கிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வேற வாங்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குற சங்குக்கு என்ன காய 1,50,000 வண்டி எவன் சர்வீஸ் பண்ண வண்டியோ போய் உட்காந்துருக்க மேலே அப்படின்ட்டு நெக்கல் வச்சிட்ருக்கான். ஸோ இதெல்லாம் காய்க்கு டேய் சரியான டிசப்பாயின்மெண்ட்ரா, அவனை வாடா பார்த்துக்கிறேன், டென்த்துக்கு வாடா, இல்லை நீ வாடா வாடா நீ வாடா, இதெல்லாம் முடிச்சுட்டு வாடா, 3 நாள் தான் நான் மாட்டோம் பார்க்குறேன், காலேஜுக்கு போயிட்ட பிறகு நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி காய் ஆடுறாம அவனே ஆடு, ஒரு நாள் அடங்கி தானே ஆகணும், அன்னைக்கு நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டே உட்காந்துருக்கான். ஸோ ரிட்டன் ஜங்குக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த பிளேஸ் போய் ரீச் ஆகிடுறாங்க. ஸோ அப்படியே போயிட்டு ஜிமின் வந்து உனக்கு என்ன மாதிரி ஃபோன் வேணுமோ நீயே பார்த்து வாங்கிக்கோ, காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கோ, ஓகேவா நான் ப்ளே பண்ணிக்கிறோம், அதுக்காக பில்னு வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே ஓகே குக்கிப்பா அப்படின்ட்டு எனக்கு வந்து விவோ ஆண்ட்ராய்டு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே விவோ ஆண்ட்ராய்டில் 5G இருக்கிற மாதிரி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அவங்களும் காட்டுறாங்க. இது நல்லா வீடியோ கால் பேச ஒர்க் ஆகும், இங்கே பேட் ஜிம் இதில் நல்லா வீடியோ கால் பேசலாம், இல்லைப்பா இதில் தேவையில்லாமல் ஆப்ஸ்லாம் ஏறிக்க வச்சுக்காத, ஒன்லி கேம்ஸ் அண்டு மிஞ்சி போனால் கேம்ஸு, அப்புறம் இந்த நீ வந்து ஏதாவது பொருள் வந்து ஆன்லைனில் ஷாப் பண்ணுற அப்படின்னாக்கா அது, அப்புறம் ஜிபே மஸ்ட்டு, அடுத்தது வந்து வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டா, இது வந்து ரொம்ப மஸ்ட்டு, அதில் தான் நம்ம 2 பேர் பேசிக்க முடியும், ஓகேவா. அண்ட் ஃபோன் கால் இதெல்லாம் அதுவிலேயே இருக்கும். தென் உனக்கு எதாவது வேணும்னா யூடியூப் அண்ட் கூகுள், அவ்வளோதான், இது மட்டும்தான் இருக்கணும், எக்ஸ்ட்ராவாக எதுவும் இருக்கக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்ல. ஸோ ஜிமினும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக மண்டே ஆட்டிட்டு ரொம்ப சவுண்டு கொடுத்துட்டே இருக்கான். ஏய் கேட்டதுக்கு பதில் ஓகே குக்கிப்பா அப்படின்ட்டு அப்படியே 2 ஃபிங்கரை நீட்டி ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறான். நான் வேறு எதுவும் ஏற்க மாட்டேன் அப்படின்ட்டு ஓகே நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு அப்படி சொல்லிவிட்டு ஃபோனும் வாங்கி கொடுக்குறான். அதுக்கு பேக் கவரு, ஹெட்செட்டு, அப்புறம் நிறைய வருது. ஸோ அவனும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இங்கே பார், இது வந்து இப்படி காதில் மாட்டிக்கணும், ஸோ இப்படி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கணும், இதோட பாஸ்வேர்டு இது இப்படி வச்சுக்கணும், அப்புறம் ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்டு வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நீ போட்டுக்கலாம், எனக்கு பிடிச்ச மாதிரியா குக்கிப்பா அப்படின்ட்டு போட்டுக்கிறான். ஓகே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அவ்வளோதானா, அவ்வளோதான், இந்தா உனக்கு நான் இப்போவே எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றான். ஓப்பன் பண்ணிவிட்டு உனக்கு என்னென்ன கேம் வேணும்னு சொல்லி அதெல்லாம் இறக்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல இறக்கி கொடுத்துட்றான். ஸோ எப்படி இறங்கணுன்றது சொல்லியும் கொடுத்துட்றான். அவன் மோஸ்ட்லி இன்னும் இருக்கும் ஃபோனுன்றது ஒன்று பார்த்ததும் இல்லை, அவன் யூஸ் பண்ணதும் இல்லை. ஸோ அதனால் வந்து அவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்றான். சொல்லி கொடுத்துட்டு ஓகேவா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கால் இவன் தான் பண்ணுறான். ஸோ அந்த நம்பர் இது வச்சு அவன் தான் பண்ணுறான். இந்த நம்பரை மனப்பாடம் பண்ணிக்கோ, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோ அப்படின்றான். பிகாஸ் இவனோட நம்பர் இவன் மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே. அதனால் ஜங்குக்கு நம்பரையும் தான் ஃபோன் நம்பரையும் மனப்பாடம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ 2த்தையும் நல்லா, அதாவது புக்கில் கூட மனப்பாடம் பண்ணுவானாங்க, இவ்வளோ பண்ணுவானான்னு தெரியாது. அது கூட சும்மா ரெஃபரன்ஸாக பார்த்து சூப்பராக எழுதுவான். ஆனால் இதுக்கு மட்டும் உட்காந்து அங்கே மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் ஒரு நம்பராக சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் சொல்லி மனப்பாடம் பண்ணிவிட்டு ஓகே ஓகே ஜங்கா ஓகே ஓகேப்பா அப்படின்னு சொல்ல. சரி ஓகே சரி ஓகே போகலாமா அப்படின்ட்டு அடி கூட்டிகிட்டு போயிட்டு வீட்லேயும் விட்டுடுறான். ஸோ இப்படி தான் போகுதுடா. ஸோ டெய்லி நைட் கால் பேசுறது, அப்புறம் டெக்ஸ்ட்டில் இன்ஸ்டாவில். ஸோ 2 பேரும் ஹேண்டை பிடிச்சிருக்க மாதிரி மட்டும் ஃபோட்டோ போடுறது, அப்புறம் ஒரு மாதிரி ஃபேஸ் பிளர்ராக ஃபோட்டோ போடுறது, இந்த மாதிரி தான் 2 பேரும் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 3 டேஸுமே இப்படி தான் போகுது. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ ஜிமின் எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டானோ அந்த மாதிரி தான் அவன் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஃபைனல் டே, ஸோ ஜங்குக்கு இங்கேருந்து கிளம்புறான். ஜிமினால் தாங்க முடியல, அழுகுறான். ஸோ அந்த டைம் தான்
தயாங்க்கு தெரிய வருது. ஓ! ஃப்ராடு பையா இதுக்கு 2 லவ் பண்ணுதுங்களா? அப்படின்ற மாரி. ஏன்னா உட்காந்து தேம்பி தேம்பி அழுகுறான். எதுக்கு அழுகுறன்னு சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் மூஞ்சி ஒரு மாரி ரொம்ப சேடா இருக்கு. ஸோ, அதனால இவனே ஒரு யுகமா தான் போய் கேட்டிருப்பான். "ஏய் என்னடா? டேய் டேய்" அப்படின்ற மாரி. "என்னடா? அ நீயும் அந்த சீனியரும் லவ் பண்றீங்களா என்ன?" "இல்ல, இல்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்குமா. அப்போ திடீர்னுட்டு கரெக்ட்டா ஜங்குக்கிலேருந்து ஃபோன் வருது. ஸோ, இந்த ஃபோன் இருக்க விஷயம் டயாங்க்கு தெரியவே தெரியாது. ஆனா ஃபோன பார்த்ததும், "டேய் ஃபோனுடா ஸ்கூலுக்கு. டேய்" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்க சொல்ல, ஸோ கரெக்ட்டா அதில இவங்க 2 பேரோட ஃபோட்டோ போட்டிருக்கு. அதில வந்து குக்கிப்பா அப்படின்ட்டு வேற போட்டிருக்கு. மை ஹப்பி அப்படின்ட்டு. அவ்வளோதான் இத பார்க்கவும், "டேய் ஃப்ராடு" அப்படின்ற மாரி மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருக்கான் டயாங். அப்படின்ட்டு அவன் ஒரு மாரி பார்த்துட்டு திரு திருன்னு பார்த்துட்டு அந்த ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, ஹலோ குக்கிப்பா." "ஏய் புஜுக்கு வெளிய வா நான் போறேன்." நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன்." "ஏய் அழாம நல்ல புள்ளையா சமத்தா வெளிய வா நான் போறேன்." "நான் வரமாட்டேன்." "போறேன்." "ம் சரி வரேன்." "சம்மி குக்கிப்பா குக்கிப்பா விட்டு போகாத" அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாரி ஏக்கமா பார்த்துட்ருக்கான். பிகாஸ் அந்த 3 டேஸ் தான் அவன் லைஃப்லயே ரொம்ப ஹாப்பியா இருந்த மொமெண்ட்டே. ரொம்ப க்யூட்டா சண்டை போட்டுட்டு, ஃபன் பண்ணிட்டு, கிஸ் பண்ணிட்டு ஜாலியா இருந்திருப்பான். அவனுக்காக இவன் நெறைய பார்த்து பார்த்து ஜூஸு, அப்புறம் லஞ்ச் டைம்ல ஃபுட்டு இப்படிலாம் எடுத்துட்டு வந்து குடுத்து, ஊட்டிலாம் விட்டு ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இதுக்கப்புறம் மிஸ் பண்ணுவான் அப்படின்ற மாரி ரொம்ப அத மாரி ஏக்கமா பார்த்துட்ருக்கான். ஸோ அதனால, "இங்க பாரு எப்பவுமே நான் பக்கத்துல தான் இருப்பேன். ஓகேவா?" அப்படின்ட்டு அப்படியே கண்ணாலே சொல்லிட்டு, அப்படியே ஃப்ளையிங் கிஸ் மட்டும் பண்றான். அத அப்படியே ஜிம்மின்னு வந்து கேட்ச் பண்ணி, அப்படியே ஹார்ட்டோட வச்சுட்டு, "ரொம்ப மிஸ் பண்ணுவேன் குக்கிப்பா" அப்படின்ட்டு டயங்க பிடிச்சிட்டு, "டயம் டேட்டு ஏன் போறான் அவன்?" அப்படின்ட்டு அழுகுறான். அப்ப இதெல்லாம் பார்க்குற டேட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும், "ஏய் ஒண்ணும் இல்ல. அவங்க அவங்க ஸ்டடீஸ் பார்க்கணும்லடா. அவங்க கேம்புக்கோசரம் தானே வந்தாங்க. கண்டிப்பா நீ படிச்சு முடிச்சுட்டு அங்க தான் போய் சேரணும். ஓகேவா?" அப்படின்ற மாரி சொல்ல, ஸோ அவனும் வந்து, "ம் ஓகே" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்களும் இங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஓகேடா நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பட் முடியல என்னால த்ரோட் ரொம்ப வலிக்குது. நான் இதுவே ரொம்ப லென்த்தா போட்டுட்டேன் போல இருக்கு இழுத்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ரொம்ப சீக்கிரமா எல்லாத்தையும் கவர் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேடா. ஓகேடா மூன்லிட்ஸ். லவ் யூ. பாய்.